நீங்க உங்க வீட்ல இருக்கும்போது ஒரு வேலையா பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கோ இல்ல ஹால்ல இருந்து கிச்சனுக்கோ போயிருப்பீங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் இங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னு மறந்து யோசிச்சுட்டு இருப்போம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தி டோர்வே எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எதனால நடக்குன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறப்போயோ இல்ல ஏதாச்சும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே நம்ம போயிட்டே இருந்திருப்போம். அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்பயோ இல்லைன்னா நம்ம ஃபோன் நோண்டிட்டே போயிட்டு இருப்போம்ல. இந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி மோஸ்டா டோர்வே எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் நம்ம இருக்கிற ரூம் தான் ஒரு கண்டெஸ்ட் மாரி எடுத்துக்குமா. அந்த ரூம் விட்டு தாண்டி போனா நியூ கண்டெஸ்ட் ஆகும். அப்ப புது ரூமுக்கு போனா புது கண்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழைய ரூம் கண்டெஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் அஸ்யூம் பண்ணிக்குமா. அதனால நம்மளுக்கு மோஸ்ட்டா நம்ம ப்ரீவியஸா இருந்த ரூம்ல இருக்கிற மெமரிஸை டெம்பரரியா கிளியர் பண்ணுமா. நீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்லாம் பயப்படாதீங்க. ஆக்சுவலா இது ஒரு நார்மலான விஷயம் தான். எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ப்ரீவியஸா வந்திருப்பீங்களா ஒரு இடத்துல இருந்து. அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா. ஸோ இனிமேல் நீங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு எதுக்கு போனோம்னு மறந்துட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஞாபகப்படுத்தி பாருங்க. மறுபடியும் ப்ரீவியஸ் ரூமுக்கு போயிட்டு என்னன்னு யோசிச்சு பாருங்க, ஞாபகம் வந்துரும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.